ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கம்மிங் டு தி வீடியோ. இதில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சாரியோட டிசைன் சாரியோட முட்டாஸ் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் ரெக்டாங்கிள் ஸ்டோன்ஸை மெயினாக எடுத்து அதை யூஸ் பண்ணி இந்த ஒர்க் போடலாம்னு சொல்லி இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட 2 கார்னர்லேயுமே குந்தான் ஸ்டோன் லீஃப் ஷேப்பில் இருக்கிற குந்தான் ஸ்டோன்ஸ் லீஃப் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். அதோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதோட எண்டில் தாமரையோட லுக் கொடுக்கறதுக்காக தாமரை பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிற குந்தான் ஸ்டோன்ஸ் வச்சு தாமரையோட ஷேப்பை கொடுத்து இது ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து ரவுண்ட் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்காகனா ஃப்ளவர்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது பேஸ்ட் பண்ணி விட்டுட்டா காஞ்சிடும்ன்றதுக்காக முதலே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு இந்த ரெக்டாங்கிள் ஸ்டிச்சிங் ஸ்டோனை சுற்றி 2 கார்னரில் ஃப்ளவர் ஷேப்ஸில் கொடுத்துட்டோம் நம்ம ஆல்ரெடி குந்தான் ஸ்டோன்ஸ் வச்சு. ஸோ அதர் 2 கார்னர்ஸுக்கு சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு 3 mm பீட்ஸ் கொடுத்து இந்த லுக்குக்கு நான் கொண்டு வரேன். ஏன்னா சாரியில் ஃபுல்லுமே அப்படி இருக்குமெண்டா முட்டாஸ் சாரியில் இருக்கிற முட்டாஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது பிளைன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக அதுக்குள்ளே ஃப்ளவரையுமே நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது ஒரு முகூர்த்த சாரி தான். தாலி கட்டுறதுக்கு இந்த சாரி யூஸ் பண்ணுவாங்களோ அதே அந்த முகூர்த்தப்பட்ட சாரிக்கு கிராண்டான ஒரு ப்ரைடல் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரைடல் ஒர்க்குக்கு இந்த சாரி ப்ளவுஸுக்கு என்ன இருக்குன்னா பார்டர்ஸும் வேணும். ஹேண்டுக்கு பார்டர்ஸே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அதே சமயம் கிராண்டான ஒர்க்கும் வேணும். பார்டர்ஸை ஹைலைட்டாகவும் காட்டணுன்றதுக்காக இந்த ஒர்க்கை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, 3 mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்து முடித்ததுக்கு பிறகு அதோட லுக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்குறேன். எப்போயுமே அதோட லுக்கை ஃபினிஷிங் லுக் நீட்டாக இருக்கணும்னா சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்து அதோட ஃபினிஷிங் லுக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இல்லாட்டி லுக் நீட்டாக இருக்காது. ஸோ அதை கொடுத்து இதோட நீட்னஸை நான் கொடுத்துட்றேன். இதை முடிச்சுட்டு இதை சுற்றி இன்னும் இதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ரவுண்டு குந்தான் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணி இதோட லுக்கை கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட லுக்கை ஃபினிஷ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நம்ம அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் செஞ்சது கையோட சென்டரில் தான் செஞ்சுருப்போம். ஸோ இது ஒரு வங்கி டிசைன் மாதிரி தான் கொண்டு வரணும். வங்கி டிசைன் மாதிரி கொண்டு வந்தால் தான் அந்த கீழே இருக்கிற பார்டர்லையும் பார்டரையும் கைக்கு எடுக்க முடியும். அதையும் மிஸ் பண்ணாமலுக்கு இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். அதனால் சென்டர் பகுதியில் தான் நான் இந்த டிசைனை ட்ரா பண்ணியிருக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டிசைனை கொடுக்குறேன். ஓகே, இந்த லுக் அந்த ரவுண்ட் ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கு பிறகு அந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டுறதுக்காக நான் ஆல்ரெடி ரவுண்ட் குந்தான் ஸ்டோன்ஸ் ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சென்டரில் சுற்றி திலகம் ஷேப் குந்தான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் கிடையாது, குறிப்பிட்டதுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மற்றதுக்கு நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப் கொண்டு வர போகிறோம். ஸோ எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் மார்க் பண்ணி திலகம் ஷேப்பில் ஃப்ளவர் ஷேப் பேஸ்ட் பண்ணி விட்டாச்சு. அது காயிற கேப்பில் அந்த மீதம் இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கு என்ன செய்கிறேன்டா கோதுமை பீட்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் எண்டில் ஒரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப் கொண்டாடுறேன். இதில் எல்லாரும் என்ன செய்யணும்டா கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிவினோம். த்ரெட்டை மேலே கொண்டு திரும்ப பேக்கு கொண்டு ஸ்டிச் பண்ணிவினோம். பட் ஐ டோன்ட் லைக் தட். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு சிங்கிள் பெட்டல்ஸுக்குமே நான் சிங்கிள் நாட் போட்டுருணும். அதுதான் லைஃபும் நிறைய கொடுக்கும், நீட்னஸும் இருக்கும். த்ரெட் அங்கே இங்கே பிசுறுபடாமலுக்கு வெளியில் தெரியாமலுக்கு நீட்டாக இருக்கும். லுக் நீட்டாக இருக்கும். இது கண்டினியூஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு ஸ்டிச் பண்ணினீங்களா எப்படி இருந்தாலுமே சைட்டில் உங்களுக்கு அதோட த்ரெட் தெரியத்தான் பார்க்கும். அண்ட் லைஃப் இருக்காது. அதால் தான் நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சிங்கிள்
நாட் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பெட்டல்ஸுக்குமே நாட் போட்டு எனக்கு அந்த நீட்னஸ் வேணும், பர்ஃபெக்ட்னஸ் வேணுமன்றதுக்காகவே இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து எனக்கு கிடைக்குமன்றதுக்காக நான் சிங்கிள் நாட் போடுவேன். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் த்ரெட் எடுத்து நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஓகேவாக இருந்தால் செய்யுங்க. பட் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து இதுதான். சிங்கிள் நாட் போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் அதுதான் வந்து ஃபினிஷிங் லுக் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு த்ரெட்டு கூட உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாத மாதிரி நீட்டாக இருக்கும். ஓகே, இது முடித்ததுக்கு பிறகு இந்த கோதுமை பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் ஷேப் ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து இன்னும் ஃப்ளவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும், நீட்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்மால் ஜர்தோசி இருக்கு இல்லையா, ஸ்மால் ஜர்தோசி யூஸ் பண்ணி நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணுறேன். அதை கவர் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பை வந்து இன்னும் ஃபினிஷிங் லுக் நீட்டாகவும் அண்ட் அவுட்லைன் அதுக்கு கொடுத்த மாதிரியும் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோவில் எப்படி காட்டணும் அதே மாதிரி தான் நார்மல் காட்டன் த்ரெட் எடுத்து நார்மல் நீடில் இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணி அதில் வந்து சென்டரில் வந்து அதை வந்து லாக் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் நார்மல் த்ரெட்டில் எதுக்காக செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீட்னஸ் கிடைக்கும், இன்னொன்று வந்து குயிக்காக செய்ய முடியும். இது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இது அதாவது ஆரி ஒர்க் போடுற நீடிலே நீங்கள் குத்தி ஸ்டிச் பண்ணிங்களா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும். பட் நீட்னஸ் வந்து ரெண்டுலேயும் வந்து ஒரே லெவலில் தான் இருக்கும். அதனால் அது உங்களோட விருப்பம் தான். பட் இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சுன்றதுனால நார்மல் நீடில் வந்து டைம் சேவிங்குக்காக பண்ணுறேன். ஆனால் இது வந்து குவாலிட்டிலேயோ ஒரு ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் நீட்னஸ்லேயோ எந்த காம்ப்ரமைஸும் ஆகாது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால. ஓகே, இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸுக்குமே வந்து கொடுத்துட்டு அண்ட் திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்டா இதே ஜர்தோசி ஒர்க்கை தான் கொண்டு வந்திருக்கிறேன். அது வந்து எப்படி கொண்டு வந்தேனான்டா, ஆரி ஒர்க் எப்பயுமே வந்து நீங்கள் ஜர்தோசி நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டிச்சில் வந்து கொண்டு வந்து திலகம் ஸ்டோனுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அதுவுமே வந்து இந்த வீடியோவில் வரும், பாருங்கோ. உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு அதெல்லாம் தேவை இப்போ வேணுமெண்டா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஃபீஸ் என்று சொல்லி பார்த்தீங்களான்டா அஃபோர்டபுளான ஃபீஸாக தான் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவான். வீக்கெண்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. வீக் டேஸ் கிளாஸ் வந்து ஈவினிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்கொயரிஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் எனி அதர் ப்ளவுஸ் டிசைன்ஸ் குவரிஸாக இருந்தாலும் ஆர்டர்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்து இந்த டிசைன் வந்து நான் எந்த இதுலேயுமே வந்து இது நான் ஓனாக வந்து டிசைன் பண்ண டிசைன் தான். ஸோ ஓகே, இந்த இதுக்கு பிறகு இதோட சென்டர் ஓகே, இந்த ஸ்டிச்சிங்கை பாருங்க. இதில் சென்டரில் வந்து ஒரு கேப் விழுகுது. அந்த கேப்பையும் ஃபினிஷ் பண்ணணும் அண்ட் ஃபினிஷிங் லுக் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக அதுக்குமே வந்து என்ன செய்கிறேன்டா ஜர்தோசி கொடுத்து அந்த ரவுண்ட் குந்தான் ஸ்டோனை வந்து கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, இது முடித்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குந்தான் ஸ்டோனுக்கு நார்மலாக வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப இது ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து என்ன ஆயிருமெண்டா குந்தான் ஸ்டோன் ரவுண்ட் குந்தான் ஸ்டோன் வந்து கவர் ஆயிரும். ஸோ ஃபினிஷிங் லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுண்டா இந்த ஜர்தோசி ஸ்டிச்சிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஜர்தோசி வந்து எடுத்தோன்னே யாருமே ஸ்டிச் பண்ணாங்க. ஜர்தோசி ஸ்டிச்சிங்குக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிகாஸ் இது டியூபுக்கு நடுவில் த்ரெட்டை விட்டு எடுக்க போகிறீங்க. இது விசிபிளாக கிடையாது. நீங்கள் உங்களோட கையில் ஃபீல் பண்ணுறது அந்த த்ரெட் வந்துருச்சா இல்லையா, ஸ்டிச்சிங் நல்லா ஃபினிஷ் ஆயிருச்சா, நல்லா லாக் ஆயிருச்சா இல்லையான்றது ஃபீல் பண்ணுறது கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. எவ்வளோ
தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கூட அங்கங்கே குத்தி குத்தி ஸ்டிச் பண்ணி பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்னஸ் வராது. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜர்தோசி ஒர்க்குக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கெயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் அவுட்லைன் வந்து நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னால் இதுக்குரிய ஃபுல் ஒர்க்குமே வந்து ஒரே வீடியோவில் காட்ட முடியலை. ஒரே வீடியோவில் காட்டினா கண்டிப்பாக அவங்களால யாராலையும் பொறுமையாக இருந்து பார்க்க முடியாது. அவ்வளோ ஹெவி ஒர்க்கான ப்ளவுஸ். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்டா, இந்த ப்ளவுஸ் ஒர்க்கை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி, இப்போ இது வந்து பார்ட் 1 வீடியோ, அதர் பார்ட் 2 வீடியோவும் ரொம்ப வேலைக்கே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதையும் பாருங்க. ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே, எந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னுண்டாலுமே நான் வந்து நானாக இருந்து டிசைன் பண்ணி ஒரு தனியாக ட்ரா பண்ணி பார்த்து எனக்கு அந்த டிசைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டுமே அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேனண்டா அந்த ஒர்க்கை சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிடுவேன், வேலைக்கே ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுப்பேன். என்னடா எனக்கு டிசைன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வரும் வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு டிசைனை வந்து போட்டு பார்த்து கொண்டே தான் இருப்பேன். ஒரு ரஃபாக பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்ததுக்கு பிறகு தான் நான் ஸ்டிச் பண்ணவே தொடங்குவேன். அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ண எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை போட போகிற ப்ரைடலுக்கு ஒரு யாருக்காக இருந்தாலும் ஒரு ஓகே, நம்ம நல்லா கொடுத்த அமௌண்ட்டுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எனக்கும் சரி என்னுடைய கிளைண்ட்டுக்கும் சரி வரணும். ஓகே, ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுக்குமே ஆப்போசிட் சைடில் லீஃப் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சைடுக்கு வந்து குந்தான் ஸ்டோன் யூஸ் பண்ணி லீஃப் ஷேப் கொண்டு வந்துட்டேன். இன்னொரு சைடுக்கு வந்து கோதுமை பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஷேப் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். குந்தான் ஸ்டோன் யூஸ் பண்ணதுக்கு வந்து நம்ம ஃப்ளவர்ஸுக்கு எப்படி வந்து ஜர்தோசி மூலியமாக அவுட்லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். கோதுமை பீட்ஸுக்கும் நான் அதே மாதிரி தான் அவுட்லைன் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கொடுப்பேன். பட் அது வந்து பார்ட் 2ல் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்ன்றது வரும். பார்ட் 1ல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு முடித்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு லாங் வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுன்னா பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். இது முடிச்சுட்டு இதை சுற்றி வந்து நான் வந்து அதுக்கு வந்து கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பிரான்ச்சஸ் வந்து எதை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னுண்டா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். எப்பயும் போல் தான் சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வரையக்கில் ஸ்ட்ரைட் லைனாக ஸ்டிச் பண்ணிக்கல. நீங்கள் 3 பீட்ஸாக போட்டால் கூட ஒன்றும் தெரியாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல போடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கர்வ் வர்ற இடங்களில் கண்டிப்பாக 2 சுகர் பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஷேப் நீட்டாக வரும். இன்னும் அந்த கர்வ் டேர்ன் ஆகிற இடங்களில் சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்கும். ஓகே, ஃபைனல் லுக் வந்து நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் காட்டுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் இந்த சேனலை வந்து ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் ஒரு எனி டிசைனுக்குரிய என்கொயரி கிளாஸஸ் ஒரு எனி ஆர்டர்ஸுக்குரிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு இருக்கிற ஃபைனல் லுக். இதுக்கு பிறகு வேறு டிசைன்ஸ், இதுக்கு பிறகு நான் என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன் அண்ட் இந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறேன்ன்றதை பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.